ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் போட்டு சிக்கன் திண்டுக்கல் பிரியாணி. அதுக்கு வந்து நம்ம 1 1/2 கிலோ அரிசி, ஜீரக சம்பா அரிசி, 1 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். 10 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் மல்லி, கல்பாசி 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, பிரிஞ்சி இலை 2, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 அன்னாசிப்பூ, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 10 துண்டு பட்டை சின்ன சின்னதாக எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து லைட்டாக வறுத்துக்குவோம். வறுத்ததை ஆற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம அரைச்சிக்குவோம். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டு இதில் இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்குவோம். நம்ம வந்து மசாலாவையும் போட்டு பொடி பண்ணி வச்சுக்குவோம். ஆறிடுச்சு. அவ்வளோதான். நம்ம பிரியாணி தாளிச்சுக்குவோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அடுப்பு சட்டி வச்சாச்சு. பாட்டில் உடச்சி பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். விவசாயம் கடலெண்ணெய் எடுத்துருக்கோம். பொங்கல் ஆஃபரு, நியூ இயர் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. பார்த்து என்னன்னு செக் பண்ணி வாங்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா, வெங்காயம் இஞ்சி போட்டு மசாலா போட்டு நல்லா செவக்க வதக்கிக்குவோம். 200 கிராம் தக்காளி எடுத்துருக்கோம். அதையும் போட்டு இந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 மசாலா நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து நுணுக்கி வச்ச பவுடரையும் இதோட போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி புதினா தழை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்ச கறியை போட்டுக்குவோம். இதுக்கு வந்து 200 கிராம் தயிர் ஊற்றிருக்குறோம். ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பெரிய பழமாக எடுத்து புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா வந்து கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலாவும் நல்லா கறி நல்லா வேகணும். இந்த கறிக்கு தகுந்த உப்பு போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் கறியில். இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்குவோம். நல்லா மசாலா ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. ஒரு படி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 1 1/2 படி தண்ணி ஊற்றிக்கிங்க. அரிசி ரொம்ப நேரம் ஊறுனாக்க 1 1/2 படி தண்ணி போதும். கம்மியாக ஊறிஞ்சுன்னா சரியாக தண்ணி வச்சுக்கோங்க. அரிசி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்குவோம். நம்ம கழுவி வச்ச அரிசியை போட்டு அந்த சாப்பாடுக்கு தகுந்த உப்பையும் போட்டு 2 கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். அடிக்கடி கிண்டி விடுங்க. திறந்து பிரியாணி இல்லாட்டி அடியில் உட்காந்துரும். சூப்பராக திண்டுக்கல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தம்மில் விட்றோம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தம்மில் விட்டு தால்ச்சா குக்கரை தூக்கி நம்ம மேலே வச்சிட்டோம். 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு புழுங்க விடுங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. இதுக்கு மேலே 50 கிராம் நெய்யை ஊற்றி 2 திருப்பி விட்டுட்டு சாப்பாடு பரிமாறுங்க. சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி நல்லாயிருக்கும் வாசமாக. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.